இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக தான் இந்த எவிக்ஷன் நான் பார்க்குறேன். மற்றபடி இல்லை அவர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அதனால் வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னீங்கன்னாக்கா ஃப்ரம் த டேட்டா பர்ஸ்பெக்டிவ் நான் எடுத்துக்க மாட்டேன். பட் உங்களுக்கு வெளியேற்ற வேண்டிய அவசியம் இருந்தது, வெளியேற்றப்பட வேண்டிய கூடிய ஒரு ஆள் தான். அப்படி நீங்கள் வெளியேற்றுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி சொல்லி வெளியேற்றிருக்கணும்? நீங்கள் இது போல் சொன்னதெல்லாம் தவறான ஒரு விஷயம், இது தவறான முன்னுதாரணத்தை சமூகத்தில் ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி கண்டித்து வெளியே அமைச்சிருக்கோம். அந்த கண்டிப்பு நடந்தது. அதாவது நேற்று எபிசோட்லையோ இன்றைக்கி எபிசோட்லையோ அந்த கண்டிப்பு நடந்தது. நான் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு முற்றிலுமாக நிராகரிக்கலை. ஆனால் கடைசியாக நீங்கள் ஒரு முத்தம் குத்து கட்டி பிடிச்சி அமிச்சிங்க பார்த்தீங்களா? ஸோ அதில் என்ன ஆகுதுனாக்கா நீங்கள் இதுலேயும் கண்டித்த ஒரு வார்த்தைகள் எல்லாமே அங்கே மறைஞ்சி போகுது. அது டாமினேட் பண்ணுற மாதிரி உங்களோட ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் யார் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்ஸ் அங்கே வந்துடல. ஒரு ஜாதி வெறி பிடிச்ச ஆளுக்கு, அதுவும் ஓப்பனாக ஒரு ஷோவில் ரியாலிட்டி ஷோவில் பண்ண ஒரு ஆளுக்கு நீங்கள் கட்டி பிடிச்சி முத்து நீங்கள் அனுப்புவீங்க விஜய் சேதுபதி அவர்களே அப்படின்னா நீங்கள் யார் அப்படின்ற கொஷின்ஸ் நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம்